வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், டிஎன் போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷன் நடைபெற்று முடிஞ்சிச்சு. இதுக்கு மினிமம் என்ன மார்க் இருந்தால் கட் ஆஃப் மார்க் வரும், நாங்கள் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனுக்கான ப்ராக்டிக்ஸை இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்ருக்காங்க. அதற்கான ஒரு பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 100% ப்ரூஃபோட ரியல் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மேல் ஃபீமேல் அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு என்னென்ன மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கம்யூனிட்டி வைஸாகவும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த டிஎன் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். மொத்தம் 3359. ஆனால் அது கம்யூனிட்டி வைஸாக வேகன்சி அவங்க பிரிச்சே கொடுக்கல, பர்சன்டேஜ் படி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டைமில் 31%, பிசியில் ஒரு 26.5%, அதுக்கப்புறம் பிசி முஸ்லீமில் ஒரு 3.5%, அதுக்கப்புறம் எம்பிசி டிஎன்சி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20%, அதுக்கப்புறம் எஸ்சிக்கு ஒரு 15, எஸ்சிஏ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3, அதுக்கப்புறம் எஸ்டிக்கு 1% கொடுத்துருக்காங்க. இந்த பர்சன்டேஜ் படியாக கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சியில் எவ்வளோ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தனியாக நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஜென்ரலுக்கு ஒரு 1041, பிசிக்கு ஒரு 890, பிசிஎம்க்கு ஒரு 118, எம்பிசி டிஎன்சிக்கு ஒரு 672 வேகன்சி, அதுக்கப்புறம் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 504, அதுக்கப்புறம் எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 101. ஏன் ப்ரோ இதை கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தெரியாமல் கேட்பீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த வேகன்சி இன்டூ 5, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 5 மடங்கு கேண்டிடேட்டை மட்டும் தான் அவங்க ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. கம்யூனிட்டியில் எவ்வளோ வேகன்சி இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டிருக்கேன். இந்த கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மடங்கு கேண்டிடேட் தான் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் செலக்ட் பண்ண போகிறாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்னில் அப்ளை பண்ணவங்க எல்லாருமே ஒரு 5208 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிசி டர்னில் அப்ளை பண்ணியிருக்கிறதுல ஒரு 4452 பேர், பிசிஎம்மில் ஒரு 588 பேர், எம்பிசி டிஎன்சியில் 3360 பேர், எஸ்சியில் 2520 பேர், எஸ்சியில் 505 பேர், அதுக்கப்புறம் எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 168 கேண்டிடேட். இவங்களை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த வேகன்சி டீட்டெயிலாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருக்கும் லாஸ்ட் இயர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி தான் நம்ம கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்கோம். இந்த கட் ஆஃப் மார்க் 100க்கு 99% வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அது என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்னில் நீங்கள் மென்னாக இருந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 60 மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு வர சான்சஸ் இருக்குது. இதே நீங்கள் ஃபீமேல் கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்க, உமன் கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா 55 மார்க் வரும். நீங்கள் இதே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவோட அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா 41 மார்க் தான் மினிமம் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரியில் ஒரு 59 இருந்தால் போதும் மென்னுக்கு. அதே மாதிரி உமனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 54 இருந்தால் போதுமானது, கண்டிப்பாக உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வந்துடும். ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்க அதே 41 மார்க் வரதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிசிஎம் முஸ்லீம் எடுத்துகிட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி கொஞ்சம் கம்மி தான், கேண்டிடேட்டும் ரொம்ப கம்மியாக தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்னுக்கு ஒரு 48, ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 41, ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருந்தால் 28 மார்க் இருந்தால் போதுமானது உங்களுக்கு. அதுக்கப்புறம் எம்பிசி டிஎன்சி இந்த கேட்டகரின்னு எடுத்துட்டிங்கன்னா மென்னுக்கு ஒரு 58, உமனுக்கு ஒரு 54, ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சிங்கன்னா ஒரு 41 மார்க் இருந்தால் போதுமானது உங்களுக்கு. அதுக்கப்புறம் எஸ்சிக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 58 மென்னுக்கு, உமனுக்கு 54, ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு ஒரு 40 மார்க் இருந்தால் போதுமானது மினிமமாக. அதுக்கப்புறம் எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்னுக்கு ஒரு 57, உமனுக்கு ஒரு 52, ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு 35 இருந்தால் போதுமானது. அதுக்கப்புறம் எஸ்டின்னு எடுத்துட்டிங்கன்னா அதே மாதிரி மென்னுக்கு ஒரு 57, உமனுக்கு ஒரு 50, ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருந்தீங்கன்னா 35. இந்த கட் ஆஃப் மார்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மார்க் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு இன்னிலேருந்து உங்கள் ப்ராக்டிக்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா அதில் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால் உங்கள் டெய்லி ஒர்க் அவுட் எல்லாமே இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வேறு எதாவது இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம்.